கலோரி எழுதுறீங்களா? நம்மளாம் பிராணன் பானம் அதாங்க கலோரி இங்கிலீஷில். ஒரு தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு எனர்ஜி, அப்போ எனர்ஜி தானே. புரிஞ்சுக்குங்க, பிராணனை தான் இவங்க கலோரின்னு சொல்கிறாங்கங்க. அந்த கலோரி நான் எங்கே குறைக்கணும்? பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இன்னும் நிறைய இருக்குது. ஜூல் எல்லாம் பேசணும்னா ஜூல் தப்பு, சயின்ஸ் எவ்வளோ தப்புங்கிறத இப்போ ரிசர்ச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கு. நான் இப்போ கலோரி முடிச்சு ஜூலுக்கு போய் அதுக்கப்புறம் இன்னும் பாஸ்கல் போயிட்டு இருக்கு. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சயின்ஸே தப்பாக இருக்குதுங்க. ஜூல் என்றால் ஒரு பொருளை 1 மீட்டர் தள்ளுறதுக்கு சக்தியாமா, இதுவும் தப்பு. பந்து இருக்குது, தட்டி விட்டு அது 4 கிலோமீட்டருக்கு போயிடும். அதே கட்டமாக வச்சோம்னா போகாது. அப்போது அந்த பொருளுடைய வடிவத்துக்கு அந்த மாதிரி மாறுமா இல்லையா? பாயிண்ட் புரிஞ்சுங்களா? காரை தள்ளி விடுறதுக்கு வேறு சக்தி வேணும், அங்கே காங்கிரீட் தள்ளுறதுக்கு வேறு சக்தி வேணுமா இல்லையா? அப்போ அந்த சயின்ஸ் தப்பா இல்லைங்களா? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஒரு பொருளை அப்படி இந்த மாதிரி நிறைய சயின்ஸ்லேயே தப்பு இருக்குதுங்க. அப்போ அதுவே தப்பாக இருக்கும்போது நமக்கு எப்படி எல்லாமே புரியும்? விஷயத்துக்கு வரங்க. வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கலோரி குறையுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கலோரி எல்லாம் குறையறக்கெல்லாம் போகலை, புரிஞ்சுக்குங்க, நல்லா கேவீங்க. பாயிண்ட் அது கிடையாது. வாக்கிங் போய் ஜாக்கிங் போனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கலோரி செலவாகி கழிவுகளை வெளியேற்றுகிறது. உடம்பு கலோரி செலவு பண்ணி குணப்படுத்துதுங்க. கலோரி செலவு பண்ணுறதுங்க விஷயம் இல்லை, கழிவு நீக்கிறது அங்கே விஷயங்கிறேன் நான்.